அத்தை, அம்மா வந்து கோழி குழம்பு வச்சாங்க. கோயிலுக்கு பண்டிகைக்காக போயிருந்தோம். அது நேர்ந்து விட்டது, சமைச்சாங்க. அதுதான் கொடுத்து விட்டாங்க. அஹ், அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஓ அப்படியா? சரி சரிப்பா. இதோ இருப்பா, நான் ரம்யாவை கூப்பிடுறேன். ரம்யா, ரம்யா இங்க வா. என்னம்மா இதுக்குமா கத்திட்டு இருக்க? அட இங்க வாடி, கூப்பிட்டா வராளா பாருப்பா. ஆமா, பாருங்க, கூப்பிட்ட உடனே வந்தாளா பாருங்க. மென்டல் மென்டல் உள்ளேயே உட்காந்துட்டு இருப்பா. ஆமா அத்தை, அவ வேற ஏதாவது வேலையா கூட இருக்கலாம், விடுங்க. அதனால என்ன, நான் வேணா உள்ள போய் வச்சுட்டு வரட்டுமா? அட உனக்கு எதுக்குப்பா சிரமம்? நீ இரு, நான் அவளை கூப்பிடுறேன். ரம்யா இங்க வான்னு சொல்றேன்ல, வாடி. அட நம்மாளு அதுக்கு தான் கூப்பிட்டாங்களா அம்மா? கையில் வர என்னமோ வச்சுட்ருக்கான். என்னன்னு போய் பார்ப்போம். என்னம்மா சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? கூப்பிட கூப்பிட உள்ளே உட்காந்துட்டு இருக்கேடி. அதான் இது இந்த சாமி ஏதோ அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டாங்களா, இது கோழி எடுத்தாங்களாட்டத்து குழம்பு வச்சு லட்சுமி அக்கா கொடுத்து விட்ருக்குறாங்க பாரு, அது வாங்கி வை, அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஆ சரிம்மா. அப்பா இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. நிறைய தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்கே. சரி, நான் உள்ள போய் வைக்கிறேம்மா. அதான், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், தாகமா இருக்கு. அப்படியே தம்பி இருங்க. அதை போய் வச்சுட்டு சமையல் கட்டில் தண்ணி எடுத்து கொடு. போய் குடிச்சிட்டு வாங்க தம்பி, போங்க. சரிட்டா. உள்ள வாங்க, தண்ணி எடுத்து தரேன். நீ கோழி குழம்பா கொடுக்க வந்த? என்ன பார்க்கறதுக்கு தானே வந்த? சரி இரு, போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கடி கேட்குற? நான் எதுக்கு வர போறேனா? உன்னை பார்க்க தான் வந்தேன். இப்போ என்னதுக்கு? எனக்கு தண்ணிலாம் தாகமெல்லாம் இல்லை, சும்மா தான் சொன்னேன். அப்படி சொன்னா தானே உன் கூட பேசுறதுக்கு டைம் கிடைக்கும், அதுதான் சொன்னேன். சரி, அது கூட வெயிட்டாக இருக்கு பாரு, நான் போய் உள்ள வச்சுட்டு வரேன். அதானே பார்த்தேன், சார் நடிப்பு போட்டிங்களா? சரி சரி, எனக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தேன், எனக்கு இங்கே வைக்க தெரியாதா? நானே போய் வச்சுக்கிறேன், நீ இரு. சரி வா போலாம். அட இருடி, உன்கிட்ட பேசுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். உடனே வா போலான்னு என்னை கூப்பிடுற? அத்தையே என்னை உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வர சொன்னாங்க, தெரியும்ல. போய் தண்ணி எடுத்துட்டு போ, நான் தண்ணி குடிச்சிட்டு தான் போவேன். இப்போதான் ஒருத்தன் சொன்னா எனக்கு தாகமா இல்லை, நான் சும்மா சொன்னேன்னு அதுக்குள்ளே தாகமா இருக்கா இப்போ? யார்கிட்ட போய் சொல்கிறேன்? வா, அம்மா எதனா நினச்சிக்குவாங்க, போகலாம் வா. எனக்கு நிஜமாவே தாகமா இருக்குடி, நிஜமா தண்ணி வேணும், போய் தண்ணி எடுத்துட்டு போ. அப்பா அப்பா அப்பா, அப்படியே நட்டிப்பா போட்டுருவான். என்ன முழங்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, வரேன் இரு. இந்த புடி தண்ணி. ரொம்ப தாண்டி பண்ற. இருக்கட்டும் இருக்கட்டும். இந்தா பொடி சொம்பு. சரி சரி கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் உள்ள இருந்தா அம்மா எதனா தப்பா நினச்சி போகிறாங்க, போ. என்னடி விரட்டுறதுலே இருக்க? நான் உன் லவ்வர், ஞாபகம் இருக்கா இல்லையா? உன்னை பார்க்கலான்னு ஆசையா வந்தா விரட்டி அடிக்கிறீடி. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு மட்டும் போயிடுறேன். சரியா? அம்மா வெளியே இருக்காங்க, உனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கூட டவுட் வந்துருச்சு, அவ்வளோதான். ஒழுங்கு இதை போட வெளியா. ரொம்ப பண்ணினா நான் போவே மாட்டேன் பார்த்துக்கோ, அப்புறம் இங்கே உட்காந்துக்குவேன். ஓ அப்படியா? உட்காந்து தான் பாரு, இந்த சொம்பு கொண்டு மண்டையை உடச்சிருவேன். ஒழுங்கு வெளியப்படா. அடி பாவி, நீ பண்ணாலும் பண்ணுவடி, நான் போறேன்ப்பா. அந்த பயம் இருக்கட்டும். என்னடாடி உங்களுக்கு பிரச்சனை? இப்ப என்னத்துக்கு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்க? வாயா வா, பெரிய மனுஷா. இந்த வீட்ல 2வதா பிறந்திருக்காங்க பேர், ஆனா எல்லாத்திலும் முந்திரிக்கொட்டை வேலை தான். பெரிய மனுஷன்ல இவன். ஏன் என்ன விஷயம்னு தெரியணுமா? ஒன்னே, அதாவது ஒன்னொன்னு இருக்கிறானே சக்தி, அவன் லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சு எதுக்குடா வீட்டுல மறைச்ச? அதுதான் இப்ப பேசிட்டு இருக்கோம். சொல்லு, உங்க அப்பா கேக்குறான். அட, இதுக்கு தான் இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்களா? அப்ப என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? அவன் ஒன்றும் வேற யாரையும் லவ் பண்ணல, அம்மாவோட கூட பிறந்த அண்ணன் பொண்ணு நம்ம திவ்யா, அவங்கள தான் லவ் பண்றான். அவங்களுக்கும் இவனை பிடிச்சிருக்கு.
2 பேரும் லவ் பண்றாங்க. இப்ப என்ன அதனால? இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவன் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றது அப்படின்னு சொன்னான். இப்ப அது உங்க சொந்தத்துல தானே வருது. இப்ப என்ன குறைஞ்சு போச்சுன்னு இப்ப கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? வீட்டுல மறைச்சது தான் தப்பா? சொல்லுங்க. ஆமாடா, தப்புதான். ஏன் எங்க கிட்ட மறைக்கணும்? அவன் என்ன வேணும்னா நாங்க என்ன பண்ணி வைக்க போறோம் சொல்லு. அப்படி கட்டாயப்படுத்தி ஒண்ணு நாங்க பண்ணி வைக்க போறது இல்லை யாரையும். அவன் வேணாம்னு சொல்லிட்டான் கிருஷ்ணாவை. அதுக்கு முன்னவே அந்த பொண்ணு தானே நம்ம பேசணும். திவ்யாவை தானே நம்ம கேட்டிருந்தோம். அப்பவே சொல்ல வேண்டியதானே, எனக்கு அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு, நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு. நான் அந்த பிள்ளைய லவ் பண்றோன்னு அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து லவ் பண்றோம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கூட நான் கேட்டேனே, 2 வருஷம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லும் போது கூட வாய் மூடிட்டு தானே போனா. இப்ப இன்னொரு பிள்ளைக்கு நாங்க பேச முடிக்கலாம்னு முடிவு பண்ணி பேசும்போது பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த பிள்ளையோட வாழ்க்கை போச்சு இல்ல. அவ கோவப்பட்டு இப்ப எவனோ ஒரு போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நிக்கிறான் கிருஷ்ணா பொண்ணு. என்ன பண்ண போறது சொல்லு? இந்த மாதிரிலாம் நீங்க பண்றதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. புரியுதா? வீட்டுல எதுக்கு மறைக்கணும்னு நான் நினைக்கிறீங்க. முதல்ல எல்லாத்தையும் சொல்லுங்க வேண்டியதான பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன் நாங்க எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம தான் பண்றோமா? சொல்லுங்க. உங்க விருப்பத்துக்கு மேல நாங்க எதுவும் பண்ண போறது இல்ல. எதுக்கு நீங்க எங்ககிட்ட மறைக்கணும்? எதுக்கு அவன் அந்த மாதிரி பண்ணா? சொல்லு. அதுலயும் வீட்டுக்கூட மணியா இருந்துட்டு நீங்க மறைச்சிருக்கிற. உனக்கு எவ்வளவு தைரியம்? சொல்றா. டாடி பொறுமையா இருங்க. எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? அவன் ஒன்றும் வேணும்னு மறைக்கல. அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஒன் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அந்த பொண்ணுக்கே தெரியாது. அதனால தான் இவன் எதுவும் அவங்க கிட்ட சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்காம தான் எல்லா விஷயத்தையும் பண்ணீங்க. கிருஷ்ணாவை பொண்ணு பார்க்க போகிறோம் இல்லை அவளை இங்கே வந்து மாப்பிள்ளை கேளுங்கன்னு சொல்லி யாராவது உங்களை சொன்னாங்களா? சொல்லுங்க. இல்லை சக்தி வந்து உங்ககிட்ட கேட்டானா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அவங்களா வந்து மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாங்க. இவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். இதுல என்ன இருக்கு? விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. உனக்கு கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? சொல்லுங்க. அந்த காலத்துல தான் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி விருப்பம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கட்டாயப்படுத்தி. இப்போ மாப்பிள்ளை பார்க்க வந்தோம்னு சொல்லி வந்துட்டு அவ பிடிக்கலன்னு நாங்க சொன்னதுக்கு அப்புறம் வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறானா அது அவ விருப்பம். அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? அவ வேற பையன் கல்யாணம் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லடா. அவ இப்ப வேற பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாளே, அது வேற யாரும் கிடையாது. யாரோ ஒரு மினிஸ்டரோட பையனா. அவன் பேரு அஸ்வினா. அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அவன் ஏதோ ரொம்ப பெரிய ரவுடி பொறுக்கின்னு சொல்றான். என் தங்கச்சி வந்து எனக்கு என்ன பண்ணிட்டு சொல்லு. இப்ப இவன் பண்ண கூத்துனால அவ கோபத்துல எடுத்து முடியுது. அவன் நான் வாழ்க்கை போய் நாசமா போகுது இல்ல. அதுக்கு யார் காரணம்? உன் அண்ணன் தானே. என்னதான் பசங்களா நீங்களா? இவனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் இல்ல இந்த பிள்ளைங்க லவ் பண்ண வேணாம் நான் ஒன்னும் சொல்லல. ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைக்கு தான் நம்ம கேட்டது. இவனை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நாராயணியோட அண்ணன் பொண்ணுங்க தானே. அதுவும் நம்ம சொன்னதான். நான் ஒன்றும் வேத்தாலும் நினைக்கல. ஆனா இவன் சொல்லாம இருந்ததுதான் தப்பு. ஒரு வார்த்தை எனக்கு அந்த பிள்ளை நாம முடிச்சிருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா வேற பிரச்சனையே இல்லையே. நாங்க அமைதியா இருந்திருப்போமே. அவன் எதுவுமே சொல்லல. அதனாலதான் நாமளும் பார்த்தோம். இப்ப என்னடானா இப்ப கிருஷ்ணா வீட்டுல இவ்வளவு பிரச்சனை. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீயும் உன் அண்ணனும் தான். என்ன பண்றதுன்னு தெரியல உங்களெல்லாம். சரி, இதுக்கு மேலேயாச்சும் உங்களுக்கு ஒரு கால் கட்டுப்பட்டதான் நீங்களும் அடங்குவீங்க. நாளைக்கே போய் நம்ம நாராயணோட அண்ணன் வீட்டுல போய் பேசிட்டு வந்துடலாம். புரியுது உனக்கு? உன் அண்ணக்காரன் உண்மையிலே கிளம்பி இருக்க சொல்லு. நாளைக்கு போய் பேசணும். என்னது? அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்க போறாளா? மினிஸ்டரோட பையனா? அவன் சரியான பொறுக்கியாச்சே, ரவுடி அவன். அவனை போய் கிருஷ்ணா கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றீங்க? ஏன் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா? பிசினஸ்லாம் பண்றா, பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா போயும் ஒரு பொறுக்கிய போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. சரி, பணம் இருக்கு, அவன் பெரிய கோடீஸ்வரன், 1000 கோடிக்கு மேல சொத்து வச்சிருப்பான் அப்படின்னாலும் அதனால கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ என்னவோ. அவங்க ஃபேமிலிக்கு தான் அது ரொம்ப கை வந்த கலையாச்சு. பணம்னா என்ன வேணா பண்ணுவாங்க. சரி, அதை விடுங்க. நாளைக்கு போய் பொண்ணு பார்க்க போறீங்களா? என்ன டாடி நீங்க சக்தி கிட்ட பேசாம செய்யாம நீங்க பாட்டுக்கு போறேன்றீங்க. இப்பயாச்சும் ஒழுங்கா அவன்கிட்ட பேசிட்டு முடிவெடுங்க. இது எனக்கும் இதுக்கும்லாம் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்களாச்சு அவனாச்சு என்ன ஆளை விடுங்க. நானும் அவன்கிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டேன். நீங்களே அவன்கிட்ட பேசிட்டு என்னன்னாலும் முடிவெடுத்துக்கோங்க. ஓஹோ, எனக்கு கட்டளை போடுறீங்களோ? நான் சொல்றத நீ கேளுடா. ஒழுங்கு மரியாதையா உன் அண்ணன் கிட்ட பேசி வந்து ஒழுங்கா வர சொல்ற. புரியுதா உனக்கு? நாளைக்கு போய் நாராயணோட அண்ணன் பொண்ணுங்களா போய் பேசி முடிக்கிறோம். நாங்க அவங்க வீட்டுல போன் போட்டு நாங்க பேசிக்கிறோம் என்ன ஏதுன்ட்டு. பேசிட்டு அவங்க வீட்டுல சொல்லிட்டு நாளைக்கு இல்ல நாளைக்கு 2 நாள்ல கிளம்பி போய் பேசிட்டு வந்துடலாம். உங்க 2 பேத்துக்கும் கால் பட்டு போட்டாதான் நீங்க அடங்குவீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி எதனா ஒரு கலவரம் பண்ணிட்டு திரிவீங்க. என்ன கலகம்? வீட்டுல சொல்லாம கொல்லாம இருந்துட்டு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே நீங்க 2 பேரும் தான். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா முதல்ல? இப்ப அந்த பிள்ளை கோவத்துல போய் பண்றேன்னு சொல்லி நின்றுட்டு கிடக்குறான்.
போறா. இதெல்லாம் தேவையா சொல்லு? பணம் இருக்கு இல்ல அதெல்லாம் ரெண்டாவது. பணத்துக்காக போறாளோ இல்லையோ அவ வாழ்க்கை நாசமா போகுது இல்ல, அதுக்கு யாரு பொறுப்பேத்துக்கிறது சொல்லு? அவன் உன் அண்ணனை தான் ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இப்ப திடீர்னு இல்லைன்னு சொன்னோடனே அவ கோபத்துலதான் போய் அவங்க அப்பா சொல்ற பையனை போய் கல்யாணம் பண்றேன்னு நிக்கிறா. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? உன் அண்ணன் தானே. ஒரு வார்த்தை சொல்லி இருந்துக்கலாம்ல. என்னன்னு எனக்கு தெரியாது. நீ உன் அண்ணன் கிட்ட என்ன சொல்லுவியோ ஏன் சொல்லுவியோ ஏதாவது ஒன்று சொல்லி அவனுக்கு ஆரம்பிக்கிற. புரியுதா உனக்கு? நாங்க என்னைக்குன்னு டேட்டு சொல்லுவோம், அன்னைக்கு அவங்க வீட்டுல பேசிட்டு நம்ம போய் பேசிட்டு வந்துடுறோம். புரியுதா? இப்போ எனக்கு வேலை இருக்குது. உங்க கூட இருந்துகிட்டு எவ்வளவு தலைவலி மண்டை இடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். என்ன என் மூஞ்சி பார்த்து நின்றுட்டு இருக்க நாராயணி? புரியுதா நான் சொன்னதெல்லாம்? உன் மகன் கிட்ட ஒழுங்கு முறையில 2 பேரும் பேசி சம்மதிக்க வச்சுட்டு வரீங்க. இதுக்கு போன கொடுப்போம். ரொம்ப சந்தோஷங்க. நான் பையன்கிட்ட பேசிட்டு அவங்க வீட்லயும் பேசிடுறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சம்மதிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நான் பேசிடுறேங்க அவங்ககிட்ட. அவளும் ஒத்துக்குவான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏய்யா பெருமாளே, என் மகளோட வாழ்க்கை என் பேத்தியோட வாழ்க்கை அவங்க கேள்வியுறி ஆயிட்டு இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வச்சுட்டு உன் மகனுங்களுக்கு கல்யாணம் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப ரொம்ப முக்கியமாதே அவனுங்க தான் 2 பேர் கூட்டு கலவாணிங்களாட்ட சேர்ந்துட்டு இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டானுங்கன்னா அதை பத்தி பேசுவானா? அதை விட்டுட்டு மகனுங்க கல்யாணம் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்கியோ? கிருஷ்ணாவோட வாழ்க்கை போச்சு நான் பேசிட்டு இருந்தா உனக்கு உன் மகனுங்களோட வாழ்க்கை பெருசா தெரியுதா? சொல்லியா? உன் தங்கச்சி படுற கஷ்டம் உனக்கு தெரியல அப்படிதானே? இவ்ளோ சுயநலமா இருப்பியா பெருமாள் நீ? அம்மா நீங்க என்ன இப்படி நினைச்சிட்டீங்க? அந்த மாதிரி நான் சொல்லலாமா? அவங்க இஷ்டத்தோட தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அதுல விருப்பம் இருக்கிற போய் தானே அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவங்க வீட்டுல என்ன செய்ய போறாங்க? அதை மீறி நான் என்ன பண்ண முடியும் இந்த விஷயத்துல? அவன் சக்திக்கு பிடிக்கல, நாராயணோட அண்ணன் போட்டுதான் லவ் பண்றேன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல நம்ம அந்த பொண்ணுகிட்ட நம்ம போய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவளோட இஷ்டத்துக்கு வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவ தலையில மண்ணு மாதிரி போட்டுக்கிறான்னா அதுக்காக என் பையனுங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கும் அவ வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கேக்குறேன். அதனாலதான் பண்ணிக்கிறா அப்படின்னு நமக்கு தெரியுமா? அவன் தான் சொல்றான்ல சிவா, நிறைய சொத்து இருக்கு அதனால கூட கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்படி கூட இருக்கலாம். அவதான் பிசினஸ் எல்லாம் பண்றான்ல, அதனால கூட முடிச்சு போய் பண்ணிருக்கலாமா இருக்கும். நான் கவிதா கிட்ட பேசுறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் நல்லபடியா கல்யாணம் அவ விருப்பத்தோட தான் பண்றாங்க அப்படின்னா அவ பண்ணிக்கிட்டோம். நம்ம அதுக்காக பொறுமையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏன் மகனுங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? அவங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னு வந்து பத்திரிக்கையே கொடுத்துட்டு போயிட்டா உங்க பொண்ணு, அதாவது என் தங்கச்சி கவிதா. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னு நீங்க இதுல எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்கம்மா? ஓஹோ அப்படியாயா? சரியா, அப்பா உன் இஷ்டப்படியே நீ பண்ணு. உன் மகனுங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வை. நாராயணோட அண்ணன் பொண்ணுங்களை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. அப்படி இருக்கும்போது நீ மாத்தி பேச போறியா என்ன? உன் மகனுங்களும் அவ்வளவுதான் விரும்புறேன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்? என் கிருஷ்ணாவோட வாழ்க்கை தான் என்ன ஆக போதோ எனக்கு பயமா இருக்கு. சரி, நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? அதுதான் உன் மகன்காரனும் விரும்புறான்னு சொல்றானே. நான் வரேன். நீ எங்க கூப்பிடுறியா பெரிய மனுஷியா? என் கடமைக்கு நான் வந்து நிக்கிறேன்ப்பா. ஆனா இதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. என் பொண்ணோட வாழ்க்கை என் பேத்தியோட வாழ்க்கைங்க என்னன்னு நடக்குதுன்னு ஒன்னும் புரியாத நிலைமையில இருக்கும்போது நீ உடனே இந்த ஏற்பாடு பண்றது அவசியமானு தான் நான் கேட்கிறேன். சொல்லு. ஆமா, உடனே பண்றது அவசியமான வேணும்னு பண்ணலமா. இவனுங்க அப்பதான் கொஞ்சமாச்சும் பொறுப்பா இருப்பானுங்க. எவ்வளவு பெரிய கலகம் உண்டாக்கி இருக்கிறதுக்கு காரணமே இவனுங்க 2 பேரும் பண்ண வேலைதான். இதுக்கு மேலேயும் இவனுங்களை அமைதியா விட சொல்றீங்களா சொல்லுங்க? அதனாலதான் உடனே நான் பேசி முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல இந்த விஷயத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுக்காக தான் உடனே போய் பேசி முடிச்சுட்டா ஒரு வேலை முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் வயசாயிட்டு இருக்கு. என் மகங்க கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா சொல்லுங்க? என் பிசினஸ் பாத்துக்கிறதுக்கு என்னால முடியல. இவனுங்களை பாத்துக்க சொன்னா அவன் தனியா ஒரு பிசினஸ் பண்றான்னு அவன் போயிட்டான். இவன் போலீஸ் ஆகணும்னு சொல்லி இவன் சுத்திக்கிட்டு தெரியும். நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட கடமையை முடிக்கதான் நானும் பார்ப்பேன். என் தங்கச்சி பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். அது நடக்கலன்னு ஆயிடுச்சு. சரி, நானும் என்னோட தங்கச்சி பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்போமே. இப்ப என்னப்போ குறைஞ்சிட்டு போயிடுது. அதுவும் சொந்தத்துல இருந்தா வர போறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேமா. என் பிசினஸும் இப்பதான் கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு இருக்குது. அதுல என்னால சரியா கவனம் செலுத்த முடியல. இவனுங்க பண்ற இந்த மாதிரி குளறுபடியான வேலையில நான் இவங்களோட கல்யாணத்தை முடிச்சுட்டா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அதனாலதான் நானும் யோசிக்கிறேன். நாளைக்கே போய் பேசிட்டு வந்துருவோம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முதல்ல போன் பண்ணி பேசு நாராயணி. அதுக்கப்புறமா நம்ம போய் நேரில் பேசிட்டு வந்துருவோம். புரியுதா? எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் உள்ள போய் படுக்கிறேன். வெளியே ஃபைல் எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவ்வளவு ரகலை பண்ணி எல்லா விஷயமும் நடந்துருச்சு. இதுக்கு மேல எங்க இருந்து போறது? நான் போய் படுக்கிறேன் நாராயணி. எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வந்து கொடு. சரிங்க, இந்த வரேன். கடைசியில பிளான் போட்ட மாதிரி அண்ணன் பொண்ணுங்களையே இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வர முடிவு பண்ணிட்டேனடி. இருக்குதுடி உனக்கு. இனிமே தான் இந்த பொண்ணமோட ஆட்டத்தை பார்க்க போறேன். வரட்டும்.
அவளுங்களை வந்த வழியிலே ஓட வைக்கிறேன். என்ன தைரியம்! என் பேத்தில இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தி. ச்சே! பாட்டி, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிட்டு இருக்க. நீ என்ன விளையாட பிளான் போட்டுக்கோ பாட்டி. ஆனா திவ்யா தான் என்னோட அண்ணி, புரியுதா உனக்கு? ஏன்னா எங்க அண்ணன் அவங்களதான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா திவ்யாவும் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால அவங்களோட லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. கண்டிப்பா எங்க அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டான்ல, புரியுதா உனக்கு? தேவையில்லாம பிளான் போடுற அதை போடுறேன்னு சொல்லி வீணா மண்டையை போட்டுறாத. போய் உட்காந்து 3 வேளையும் சாப்பிட்டுட்டு பொறுமையா டிவி சீரியல் ஏதாவது இருக்கும் அதை பார்த்துட்டு இரு. சும்மா பிளான் போடுறேன்னு வில்லி மாதிரி பேசிக்கிட்டு போ பாட்டி. அந்தாண்ட எல்லாருக்கும் என்ன பார்த்தா ஏக்காரமா போயிடுச்சு. ஒரு பெரிய மனுஷங்கிற கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம என்ன பேச்சு பேசிட்டு போறான். எரும மாடு இருக்குது அவனுக்கு. எவ்வளவு தைரியம்! என்னை பார்த்து மண்டை போட்டுருவேன்னு சொல்றான். டேய், உன்னையா நான் தூக்கி வளர்த்தவிடா. என்கிட்டயே வா, நீ இந்த ஆட்ட போடுறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களுக்கு இருக்குடா 2 பேத்துக்குமே. என் பேத்தி கிருஷ்ணாவை விட்டுட்டு தங்க மாட்டம் இருக்கா, தங்க சிலையாட்டம் இருக்கிறா. அவளை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்திய போய் லவ் பண்ணிட்டு தெரியுறானுங்களே. இவனுங்களுக்கு என்ன பண்றது? ச்சே, இருக்குது இவனுங்களுக்கு.